கடோபநிஷத்துல வந்து நச்சிகேதன் ஒரு சின்ன ஒரு பாலகன் வந்து யமனை நோக்கி போய் யமனுடைய ஒரு சம்பாசனை இருக்கு. அவருடைய பேசுவது, அதனுடைய வாதம் பண்ணுவது, அவரிடம் வரம் வாங்குவது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டோரி. கட்டோபனிஷத்துங்கிற அந்த உபநிஷத்துல டிஸ்கஷன் பிட்வீன் த யமதர்மர் அண்டு ஒரு பாலகன். அதுல வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப டீப்பானது. கிடைக்கும் போது அது புத்தகத்தை வாங்கி படிங்க. இல்லாட்டி நெட்ல நிறைய கிடைக்கும். நான் சிம்பிளா சொல்றேன். நான் அதை ஒரு ராஜா உஜ்ஜிஸ்ரவஸ்ன்னு நினைக்கிறேன் அவருடைய பேரு. அவர் ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துல வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அந்த யாகத்துல கொடுக்கணும். கொடுத்தா அவர் வந்து 3 உலகத்துக்கும் தளபதியா தலைவனாகிறாரு. பல அவர் கேட்ட வரம் அவருக்கு கிடைக்குங்கிற அந்த தன்மையினால அந்த யாகத்தை தொடர்ந்து பண்றாரு. அவருடைய பையன் தான் இந்த நச்சிகேதன்ற சின்ன பையன். 7 வயசு ஆகக்கூடிய சின்ன பையன். இவன் அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா தன்னுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, தன்னிடம் இருக்க விலை உயர்ந்த கற்கள், பசுக்கள், குதிரைகள், தன்னுடைய விலை உயர்ந்த அதாவது செல்வம் அது மிகுந்த வேல்யூபிளான திங்ஸ் தான் அதுல கொடுக்கணும். ஆகுதி கொடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, தன்னிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கோ நாளைக்கோ இறக்கக்கூடியது இருக்கிறதுல ரொம்ப அன்வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் அதுல போடுறாரு. இதை பார்த்த அந்த சிறுவனுக்கு வந்து தன்னுடைய தந்தை வந்து ஆஸ் பர் ரூல் படி ஒழுங்கா பண்ணல. இவர் கடவுளையே வந்து இவர் ஏமாத்துவார் போல இருக்கு. இவர் ரொம்ப சுயநலவாதியா இருக்கிறாருன்னு இவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள தோணுது. ஆனா அப்பாட்ட போய் கேட்க முடியாது. கேட்டா அவர் என்ன பண்ணிடுவாரு, 2 அடி அடிச்சிடுவாருல்ல. அதனால இவர் வந்து பக்கத்துல போய் அவங்க அப்பாவை சிம்பாலிக்கா அவருக்கு வந்து புரிய வைக்கிறார். இது என்ன கொடுக்குறீங்க, இது என்ன கொடுக்குறீங்க, இது ஏன் கொடுக்குறீங்கன்னு அவருக்கு புரியுது. அவங்க அப்பாவுக்கு இவன் ஏதோ நம்மளை குத்தி காட்டுறான் இந்த பையன். நீ விலகு விலகுங்கும் போது இவர் திருப்பி திருப்பி சொல்லும்போது, இதுக்கு மேல நீ என்ன தொந்தரவு பண்ணேன்னா உன்னையும் நான் வந்து ஆகுதி கொடுத்துருவேன். என்ன யாருக்கு ஆகுதி கொடுப்பீங்க, உன்னை நான் எவனுக்கு ஆகுதி கொடுத்துருவேன் அப்படின்னா அவன் திருப்பி நோன்னோடனே நீ இப்படியே பேசினா உன்னை எமனுக்கு ஆகுதி கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. இதுல என்னன்னா, யாகசாலை முன்னாடி இருந்து அவர் சங்கல்பம் ஏதாவது ஒண்ணு சொன்னா அது கம்பல்சரி அதை வந்து செஞ்சாகணுங்கிறது ரூலு. அதெல்லாம் அந்த சக்தி யுகத்துல அந்த காலத்துல. உடனே அந்த சிறுவன் என்ன பண்ணிடுறான், நீங்க என்ன யமனுக்கு வந்து ஆகுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் வந்து யமனை நோக்கி போறேன் அப்படிங்கிறான். உடனே அந்த அவங்க அப்பாவுக்கு ரொம்ப துக்கமாயிடுது. ஐயோ, நம்மளுடைய செல்ல பிள்ளைய நம்ம இப்படி சொல்லிட்டோமே, அதுவும் யாக குண்டத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோமே, அப்ப அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதை 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 வந்து என்கவுண்டர் பண்ண முடியாது. ஹவ் டு எக்ஸிக்யூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எவ்வளவோ போராடி பார்க்குறாரு. மற்றவங்க எல்லாம் நீங்க சொன்னது சொன்னது தானே. அந்த பையனுக்கு ரொம்ப வைராக்கியம் உடைய பையன். அவன் என்ன பண்றான், இங்கேருந்து கிளம்பி நான் வந்து யமலோகத்துக்கு போறேன், யமனை போய் பார்க்க போறேன் அப்படின்னு அவனுக்கு அந்த சிறு வயதிலே பிராரப்த பலன் இருக்கனால யமலோகத்துக்கு போறான். நீங்க இந்த கதையில ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அதோட எசன்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். யமலோகத்துக்கு போறான். அங்க போனா யமன் அங்க கிடையாது. யமன் அவர் பாவம் அவங்க வீட்டம்மாவோட எங்கேயோ வெளியே போயிட்டார். 3 நாள் 4 நாள் ஆளையே காணோம். இந்த குழந்தை போய் உட்காந்து 3 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. துவாரத்திலேயே உள்ளுக்குள்ள போகவே இல்லை. எல்லாரும் வந்து உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் போகவே இல்லை. 3 டேஸ் கழிச்சு யமதர்மர் வராரு. உடனே அவங்களுடைய யமக்கணங்கள்லாம் போய் யமதர்மராஜா, இந்த மாதிரி நம்மளை தேடி ஒரு பாலகன் வந்திருக்கான், வாசல்லே உட்காந்துருக்கான், உள்ளேயும் வரமாட்டேன்றான், எதையும் எடுத்துக்க மாட்டேன்றான், உங்களை பார்த்துட்டு தான் எதுனாலும் பண்ணுவேன்றான், நமக்கு அலையா விருந்தாளியா ஒருத்தர் வந்திருக்காரு, நாம தான் எல்லா இடத்துக்கும் போய் அவங்க வீட்டில் அவங்கள கேட்காம கூட்டிட்டு வருவோம், நம்மளை எதிர்த்து நம்மளை நோக்கி ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் நம்மளுடைய விருந்தாளி, நம்ம போய் அவர் உடனே அவருக்கு அர்க்கையெல்லாம் கொடுத்து அவங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ கொடுத்து அவங்கள நம்ம விருந்தோம்பல் செய்யணும்னா உடனே அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு யமதர்மன். போனா அந்த குழந்தை உட்காந்துருக்கு. என்னை மன்னிச்சுக்குங்க, 3 நாள் நான் ஊர்ல இல்லை, அதனால உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கும்போது அந்த குழந்தை நான் அந்த 3 நாள் டிலே பண்ணதுனால உனக்கு ஒரு 3 பூன் தரேன், 3 வரங்கள் தரேன், உனக்கு உனக்கு வேண்டிய வரத்தை 3 வரத்தை கேட்டுரு, அதுல உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிடறேன். ஏன்னா நான் என்னுடைய தவறு உன்னை காக்க வச்சது, விருந்தாளிகளை காக்க வைக்க கூடாது, அதித்தி தேவோபவங்கிறதுனால பூன் தரணும்னா சரி. அந்த குழந்தை என்ன பண்ணுது, முதல் பூனா என்ன கேட்குதுன்னா, நச்சிகேதன் முதல் வரமாக கேட்பது வந்து என்னுடைய தந்தை என்ன எதிர்பார்த்து இந்த யாகம் எங்கெங்கெல்லாம் செய்தாரோ அந்த பலன் அவருக்கு கிடைக்கட்டும், அவருக்கு அந்த பலன் கிடைக்கட்டும். இரண்டாவது, என் தந்தை எந்தவித கோபமும் விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் என்னை அப்படியே திருப்பி செல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட், ஓகே, அதுவும் ரெண்டுமே டன். இதை பேசிட்டே இருக்கும்போது மூணாவதா வந்து மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கின்றது,
மரணத்துக்கு பின் இருக்கக்கூடிய ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே யமதர்மர் கொஞ்சம் ஷாக் ஆகுறார். உடனே அவர் சொல்றாரு, இல்லப்பா நீ வேற எதுனாலும் கேளு, வேற என்ன வரனாலும் கேளு, எத்தனை ஆயிரம் குதிரைகள் வேணும், பசுக்கள் வேணும், உலகத்துல எவ்வளவு நிலப்பரப்பு வேணும், எவ்வளவு வேலையாட்கள் வேணும், எவ்வளவு சுகங்கள் வேணும், எவ்வளவு செல்வங்கள் வேணும், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லு, என்னென்ன பதவிகள் வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஆனா மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத. அதை என்னால சொல்ல முடியாது. எனக்கும் பரமாத்மாவான ஈஸ்வரனுக்கும் தெரிஞ்ச ரகசியம் அது. அது எல்லாருக்கும் சொல்லவும் முடியாது. அதை மட்டும் கேட்காத. இந்த பையனும் ரொம்ப சுட்டியான விவேகமுடைய பையன் இல்ல, வைராக்கியமுடைய பையன். ஓஹோ! அப்ப அதுலதான் ஏதோ விஷயம் இருக்குது. அதனால எனக்கு அது மட்டும்தான் வேணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நீங்க எனக்கு 3வது வரமாக மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு நீங்க சொன்னாதான் அதுதான் எனக்கு வரமா வேணும்னு இவனுடைய வைராக்கியத்தையும் இவனுடைய விவேகத்தையும் பார்த்து யமதர்மர் அவருக்கு வந்து ஆஃப்டர் டெத் என்ன அப்படிங்கிற உபதேசம் கொடுக்குறாரு. உபதேசம் கொடுத்த உடனே அந்த நச்சிகேதன் வந்து ரியலைஸ்டு பர்சனா மாறிடுறான். இஸ் பிகம் என்லைட்டன். எப்படி ரமண மகரிஷி வந்து அந்த மரணத்துக்கு உடல் மரணத்துக்கு அப்புறம் அவருடைய அனுபவத்துக்கு அப்புறம் அவர் வந்து தெளிவடைந்தவரா மாறுகிறாரோ, அதுபோல நச்சிகேதன் ஒரு தெளிவானவனாக மாறி விடுகிறான். மாறிவிட்டு மீண்டும் அவனுடைய பூலோகத்துக்கு செல்ற. இதுதான் இந்த கதையோடைய சாரம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எசன்ஸ் என்ன, இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, மரணத்தை கண்டு பயப்படும் பொழுது மரணம் நம்மை துரத்தும். இந்த குழந்தை மரணத்தை நோக்கி செல்லும் பொழுது மரணம் அங்கு கிடையாது. முதல் விஷயம், மரணம் அங்கு கிடையாது. மரணத்தை நோக்கி எதிர்நோக்கும் பொழுது அது வேணாம்னு நினைக்கும் போது அது நம்மளை துரத்துது. 2வது, மரணத்தை நோக்கி நம்ம செல்லும் பொழுது மரணம் நம்மை பயப்படுத்தக்கூடிய விஷயமா இல்லை, நம்மை விருந்தாளியாக வரவேற்று நமக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. அதையும் தாண்டி மரணமில்லாத மீண்டும் பிறப்பு இறப்புன்ற இந்த சைக்கிள், இந்த ஒரு சுழற்சியிலிருந்து விடுபடக்கூடிய அந்த ஞானத்தையும் இந்த மரணத்திற்கு அப்பால் அந்த யமதர்மன் ஒரு உபதேசத்து போல அந்த ஞானமும் ஏற்படுகின்றது. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி டெத்துங்கிறது இது கம்ப்ளீட் கிடையாது. டெத் ஒரு எண்டு கிடையாது. அப்படி டெத் ஒரு எண்டா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு பர்த்துமே நடந்திருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெத் இஸ் எண்டு அப்படின்னா இத்தனை ஆயிரம் வருடங்கள்ல இத்தனை இந்த உலகத்துல பர்த்துங்கிற ஒண்ணே அதுக்கான அது திருப்பி திருப்பி வராதே பர்த்னு. டெத்னா முடிஞ்சிச்சுன்னா திருப்பி பர்த் எப்படி வரும்? டெத்து பர்த், டெத்து பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. இறப்பு முடிவாக இருந்தால் பிறப்பு என்று ஒன்று கிடையாது. பிறப்பு இருக்கிறது என்றால் இறப்பு இருக்கிறது, இறப்பு இருக்கிறது என்றால் பிறப்பு. அப்ப இது வந்து ஒரு சுழற்சி தான். அப்ப மரணம் என்பது முடிவா என்றால் முடிவல்ல. எப்பொழுது அது முடிவுக்கு வருகிறது என்றால் நீ உன்னை உணரும் பொழுது மரணம் என்று ஒன்றே கிடையாது, நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. நீங்க இப்ப பகவான் சொன்ன மாதிரி அந்த நிலையை நாம் அடையும். அந்த ஞான நிலை, அந்த உபதேசம் நமக்கு கிடைக்காத வரைக்கும் இந்த சுழற்சி, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சிக்குள்ள மாட்டிக்கொண்டு அதுல இருந்து விடுபட முடியாமல் உடலோடு ஐக்கியமாய் கொண்டு இதே விதமான இந்த ஒரு விளையாட்டுக்குள்ள, இந்த ஒரு உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால வந்து நான் யார் அப்படிங்கிறது வந்து இந்த நான் என்ற இந்த உணர்வு இறந்து உண்மையான நான் உணரும் பொழுது அதுதான் ஆக்சுவல் டெத்து. அதுதான் உயிரோடு இருக்கும் பொழுதே இறக்கக்கூடிய இறப்பு. அதனாலதான் ஞானி 2வதாக பிறக்கிறான் ஒரே உடல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானி மட்டும் இரண்டாவதாக பிறக்கிறான். அவன் ரியலைஸ்ட் ஆகும்போது அவன் அகைன் டேக்கிங் ரீபர்த். உடம்பு எடுக்கும்போது ஒரு பர்த், ரியலைசேஷன் ஆகும்போது 2வது பர்த். ஏன்னா மனம் இறக்கிறது, உடம்பு இறக்கிறது இல்ல, மனம் இறக்கிறது தான் உண்மையான இறப்பு. ஆத்மாவிற்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது எப்பொழுதும் சாட்சியாகவும் சாஸ்வதமாகவும் நித்தியமாகவும் நிர்மலமாகவும் ஏகமாகவும் பரிபூரணமாகவும் சதா எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அதுதான் நான் என்று நாம் உணரும் பொழுதுதான் இந்த மரணத்தை வெல்ல முடியும். அப்ப மரணத்தை வெல்ல முடியும்னா முடியும். நல்லது. இதோ